இன்றைக்கு நாங்கள் மொத்தம் இருக்கிறது 8 கோடி மக்கள். 8 கோடி மக்கள்ல எங்களுடைய தொண்டர்களே 1.5 கோடி இருக்கான். 1.5 கோடி தொண்டர்கள் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கும்போது எந்த தொண்டர்களே ஒரு நாளைக்கு வந்து மாறி எதிர்ப்பா மாறுவான். அண்ணாச்சி இங்க மகிந்தாவுக்கு அதே மக்கள் தான் ஆதரிச்சாங்க. பக்கத்துல ஆந்திராவில ரெட்டி அந்த இருக்குது இல்ல எல்லாமே ஆதரிச்சு தானே நின்னாங்க. அந்த மக்கள் தானே கொந்தளிச்சாங்க. இந்த மொழி வந்து திராவிடத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை, தனித்த தமிழ் இது. நீங்கள் இப்படிலாம் ஒரு கதை ஒன்றும் ஓட்டிக்கிட்டே வரீங்களா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, திராவிடம்ன்ற ஒரு ஏமாற்று மோசடி இந்த மாதிரியான வித்தையை வச்சுன்னு பண்ணுறீங்கல்ல, இதுக்கு தான் வந்து இங்கே பாருங்க கடுமையாக நான் இதை எதுக்குறேன். 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரு. சரி பண்ணாங்க, கரெக்டு, எல்லாம் ஓகே. அவருக்கு வணங்குறீங்கல்ல. இங்க வந்து சங்கரலிங்கனார் இருந்தார்ல, ஆமா, உங்க கூட்டம் என்ன பண்ணிருக்கீங்க? அவருக்கு செலவு வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? ஏன் இல்ல எங்க வச்சிருக்கீங்க? இருக்கு சார். சார் மெரினால தான் சார் வச்ச சரியா கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லி. உதயநிதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சீமான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அவர் பேர் தானே வைக்கணும் அப்படின்னு பேருக்கிறப்ப உதயநிதி சொல்றாரு, வேற யார் பேர் வைப்பாங்க? அண்ணாவை வச்சோம், அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை வச்சோம், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை வைப்போம், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை வைப்போம், அதுக்கப்புறம் இன்பநிதியை வைப்போம், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குழந்தை வருதோ அந்த குழந்தைய வைப்போம். அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யத்தான் வேணும். யாரையும் நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது என்னுடைய ஆட்சி அமையும் காலத்துல நான் பண்ணி தர்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க ஆட்சி அமைக்கிறப்ப கண்டிப்பா நடிகை கஸ்தூரிக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். யாரெல்லாம் பேசினாங்க? இது வேணாச்சு. அவரு இவ்வளோ பேர் உங்களுக்கு கோவம், இவ்வளோ ரோசம் வருது உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து ரெட்டியார் கொடுக்குறாரு, நாயுடு கொடுக்குறாரு, நாயக்கர் வந்து எல்லாம் சேர்ந்து வந்து காமாட்சி நாயுடு பேரவை தலைவரை வந்து சொல்லி பேச வச்சு ஒரு அறிக்கை கூட விடாத அடி போடு பார்க்கலான்றாங்கல்ல. எங்கள் மொழியை காட்டு மிராண்டி மொழி 100 முறை சொல்லிட்டு போய்க்கிற மனுஷனை என்ன பண்ணுறது இப்போ சொல்லுங்கள். அவர் தெலுங்குல எந்த மேடையிலாவது பேசினாரா? அவருடைய பத்திரிகையில் என்னைக்காவது தெலுங்குல எழுதினாரா, இல்லை கன்னடத்தில் எழுதினாரா, இல்லை மலையாளத்தில் எழுதினாரா? அவர் தமிழ்னு தான் மூச்சு இருக்க வர தமிழ் தான் சொன்னார். அங்கே முஜிபுர் ரஹ்மான் உடச்சி அவங்க வாரிசு இன்னைக்கு வந்து இந்தியாவில் அடைக்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே உடைக்கிறப்ப எங்கே போய் அடைக்கலம் ஆகுங்க? யாரு இந்த சிலைகள்லாம் எடுக்கிறப்ப? அண்ணாச்சி இன்றைக்கு நாங்கள் மொத்தம் இருக்கிறது 8 கோடி மக்கள். 8 கோடி மக்கள்ல எங்களுடைய தொண்டர்களே 1.5 கோடி இருக்கான். 1.5 கோடி தொண்டர்கள் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கும்போது எந்த தொண்டர்களே ஒரு நாளைக்கு வந்து மாறி எதிர்ப்பா மாறுவான். அன்னைக்கு பாப்பண்ணாச்சு அத்தைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதே மக்கள் தான் ஆதரிச்சாங்க. மகிந்தாவுக்கு அதே மக்கள் தான் ஆதரிச்சாங்க. பக்கத்துல ஆந்திராவில ரெட்டி அந்த இருக்குது இல்ல எல்லாமே ஆதரிச்சு தானே நின்னாங்க. அந்த மக்கள் தானே கொந்தளிச்சாங்க. அந்த ரெட்டி பண்ண வேலை என்ன தெரியுமா? இதே இதான் வச்சு யார் அந்த பொண்ணு இருக்க ரோஜா சட்டமன்றத்துல சந்திரபாபு நாயுடுவை என்னவா டேய் உன்னை அப்படி தாண்டா நான் பேசுவேன் இப்படியே சொல்லுது. சந்திரபாபு நாயுடுவை பார்த்து டேய் நான் உன்னை அப்படி தாண்டா சொல்லுவேன், ஓ யோக்கியது எனக்கு தெரியாதா, என்னை பத்தி பேச வந்துட்ட அப்படின்னு போடாவாடான்னு பேசுச்சு. 1000 போடாவாடா போட்டுச்சு. அப்படியெல்லாம் பேசுனா கட்சி அந்த கட்சி சரிங்களா? அவங்க அப்பனுக்கு காங்கிரஸ்ல மந்திரி, அதுக்கப்புறம் காங்கிரஸை விட்டு வந்த பின்னாடி அந்த ஆள் மந்திரி, அந்த ஆள் அந்த கட்சியை விட்டுட்டு அந்த ஆள் செத்து போன உடனே அப்புறம் அவன் மகனுக்கு இது கட்சி. இப்போ மக வந்து இப்போ இதில் காங்கிரஸில் ஜாயின் பண்ணி அது இப்போ ஒரு பொறுப்பு மாநில தலைவராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா அரசியலை பொறுத்த மட்டும் ரெட்டியாரா நாயுடுவாங்கிறதான் பிரச்சனை. இப்ப அங்கேயும் புட்டுக்கிட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னா கம்மா நாயுடு சந்திரபாபு நாயுடு, அவன் வந்து கௌரா நாயுடு பல்ஜா நாயுடு, யாரு நம்ம சினிமா நடிகர் சிரஞ்சீவி தம்பி இருக்கார் இல்லையா கல்யாணி, பவன் கல்யாண், அவர் வந்து பல்ஜா நாயுடு எங்க குரூப்பு. இப்ப அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே அப்படியே கொளுத்தி போட்டுக்கிட்டே கிடக்குறாங்க. என்னைக்கு ஒரு நாளைக்கு வெடிக்கும். அது வெடிச்சா அங்க டெல்லியே கொஞ்சம் ஆட்டும், அவ்வளவுதான்.
சரி, அந்த அந்த நிலை அங்க சிலை உடஞ்சதெல்லாம் இருக்குல்ல, இங்க மாதிரி நடக்காதுன்னு என்ன சாத்தியம் சொல்ல வரீங்க? காணாச்சி ஒரு விஷயம் சீமான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நடக்குமா நடக்காதா? சீமான் அதாவது நீங்க சீமானை வந்து நம்ம ரொம்ப பெரிய அளவுல நீங்க கட்டமைக்கிறீங்க. நான் அது உங்களுடைய திறமை. உங்களை நான் இப்ப தவறா சொல்லல. நானும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். நீங்க நான் தவறா சொல்ல. பெரிய இதுவா கட்டமைச்சீங்களா? நாங்க பெரியார் அண்ணாச்சி, நான் உங்க வந்து பெரியாரை கட்டமைக்கிறோம்னா நான் பெரியாரை மட்டும் கட்டமைக்கல. நான் அம்பேத்கரை பாக்குறேன், அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனை பாக்குறேன். இல்ல ஒண்ணுமே செய்யல. நீங்க ரெட்டமலை சீனிவாசனுக்கு இப்ப யாரு இது மண்டபம் கட்ட போறாங்க? எங்க செங்கல்பட்டுல கொண்டு போய். ஏன் அதனால என்ன ஏன் மெரினால வச்சா குறைஞ்சு போயிடுவீங்களா? இருங்க, சிரிக்காதீங்க. இந்த கேள்விலாம் திராவிடன்ற இது இப்ப சமீபத்துல பேசினார் ஐயா பெரியார. இவர் நம்ம சுபவீர பாண்டியன் பேசினார். இது கூட பெரியார் வைத்த பேர் இல்லை, அயோத்திதாச பண்டிதன், ரெட்டமலை சீனிவாசர். இதை பற்றி நான் பேசும்போது ஒரு இது தவறாக சொல்லிட்டேன். ரெட்டமலை சீனிவாசர் வந்து சுயசரிதை எழுதியிருக்கிறார். அது திராவிடம்ன்ற அர்த்தம் இது இல்லை, அந்த வார்த்தையே போடலை. இன்னைக்கு இவங்க பேசக்கூடியதுன்னு அதில் அந்த பெரியார் திராவிட கழகத்தில் ஐயா சுபவீர பாண்டியன் இருக்கக்கூடிய ஒரு தொடர் அதை எடுத்து போட்டு அயோத்திதாச பண்டிதர்ன்றதை ரெட்டமலை சீனிவாசன்றதை அயோத்திதாசன் சொல்லிட்டேன். அது ஒரு குத்தமாக போட்டு இருக்கிறாரு. நான் கேட்ட விஷயம் என்னன்னா, பேர் அங்கேருந்து திருடுனீங்கல்ல? நாங்க எங்க இருந்தும் திருடலாச்சு. நீங்க கிபி 7ஆம் நூற்றாண்டுல என்கிட்ட இப்ப மொபைல்ல ரெக்கார்டு வச்சிருக்கேன். கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இது திராவிட நாடு அப்படிங்கிற சொற்றொடர் அப்பயே இருக்கு, புத்தகங்கள்ல அப்பயே இருக்கு. இதுதான், அதாவது தென்னாடு தான் திராவிட நாடு. தென்னாடு திராவிட நாடு, சரிங்களா? இந்த தென்னாடு தான் திராவிட நாடு, திராவிட மக்கள், இங்க வாழுகின்ற மக்கள் திராவிட மக்கள், திராவிட நாடு, சரிங்களா? அதுல வந்து ஒரு பகுதி நமக்கு விந்திய மலைக்கு மேற்கே இருக்கும். தெலுங்குல உட்காந்து இந்த வசனத்தை நீங்க இப்படியே பேசணும். ஏன் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் பேசத்தானே செய்றேன். கர்நாடகாவில் போய் 2 பேரும் உட்காந்துக்கிறோம், பேசுறோம். நான் இருப்பேன். இல்லங்க, இது வந்து திராவிட நாடு. ஆமா, நம்ம திராவிடர்கள், இது தனிச்சா கர்நாடகன்னு ஒண்ணு இல்லைன்னு அங்க பேசிட்டு நீங்க பாருங்க. இங்க மட்டும் இந்த கதையை உருட்டி பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து கர்நாடக பகுதியிலிருந்து தான் சாம்பவராயருங்கிற ஒரு இனம் வந்துச்சு. அவங்க தான் சாம்பவராயருங்கிறவங்க யாரு? அவங்க தான் வன்னியர் இன மக்கள். இந்த வன்னியர் இன மக்கள் வந்ததுல எங்களுடைய பாட்டில் ஒரு பாட்டு கௌரா நாயுடுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுடைய பிளட்டும் டிஎன்ஏவும் அதே வந்து வன்னியர் இன மக்களுடைய டிஎன்ஏவும் ரெண்டும் ஒத்து போகுதுன்னு சொல்லி நான் ஒரு இதில் மெடிக்கல் ஜேர்னலில் படித்தேன், சரிங்களா? ஆகையினால அதுக்கப்புறம் அவங்க தான் வன்னியர், அங்கே வடக்கிருந்து வந்தவங்க தான் வன்னியர். அதுக்கு முன்னாடி இங்கே எப்போ நாங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நாயக்கருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் நாயக்கர் வந்தாங்க, தெலுங்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. அது தவறு. இங்க எப்ப தமிழ் தோன்றுச்சோ, தமிழ் தோன்றும் போதே அதுக்கப்புறம் பார்ப்பனர்கள் இங்க வந்துட்டாங்க. அங்க பார்ப்பனர்கள் இங்க வந்தாங்க. பார்ப்பனர்கள் எப்படி வந்தாங்கன்னா, அந்த காலத்துல தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்களோ சர்வகலாசாலைகளோ எதுவும் கிடையாது. எல்லாமே திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடம்னா அவன் பாப்பான் தான் கற்றுக் கொடுப்பான். அவன் தான் அதை சொல்லி கொடுப்பான். ஒரு அரச மரத்துக்கடியிலோ ஆலமரத்துக்கடியிலோ திண்ணையிலோ உட்காந்து வச்சு சொல்லி கொடுப்பான். அவன் பிள்ளைகளுக்கு தான் திராவிட நாடு வச்சுட்டு இருந்தீங்க. அப்ப திராவிட நாடுல கல்வியே இல்லையா? பாப்பான் தான் இல்ல. அந்த காலகட்டங்கள்ல அவன் தான் சொல்றான், நான் தமிழ் தோன்றிய காலத்துல வர்றேன். அவன் சொல்லி கொடுக்குறான். இல்ல, நான் அதை சொல்லல. தமிழ் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே திராவிட நாடு இருந்துச்சு, தெலுங்கு மொழியும் அப்பதான் ஒன்னா இருந்துச்சுன்னு இருப்ப. இல்லங்க, கத்துக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா? பார்ப்பனர் தான் கற்றுக் கொடுத்தாங்களா திண்ணை பள்ளிக்கூடத்துல? திண்ணை பள்ளிக்கூடங்கிறது தமிழ் மொழி தோன்றிய காலம். மொழி வந்தபோது தான் கல்வி வருது. அந்த கல்வி வரும்போது பார்ப்பனர்கள் தான் ஆசிரியர்களா இருந்தாங்க. அவங்க தான் அப்ப குருகுலம் சொல்றது. அந்த குருகுலத்துல மாணவர்களுக்கு அவங்க தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கல்வி கற்றுக் கொடுக்கும் போது இல்ல, அதுலதான் நீங்க ஒரு செகண்ட் இருங்க. அந்த கல்வி கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் வடக்கே இருந்து வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த சான்ஸ்கிரிட் தமிழ் வார்த்தைகளை கலந்து சொல்லி கொடுத்ததின் காரணத்தினால அது என்ன ஆகுதுன்னா, அது தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்ததுனால தெலுங்கு மொழியா மறுவுது. புரியுதுங்களா? அது மாதிரி தான் மலையாளமும் மறுவுது, இதுவும் கர்நாடகாவும் கன்னடமும் மறுவுது. இது போன்ற அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள்ல அந்த குருகுலத்திலிருந்து வந்தது தான் அந்த மொழி. இப்போ இது அப்போ மொழி எப்போ தோன்றுச்சுங்கிறது, எங்கே தோன்றுச்சுங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டில் தான் தோன்றுது. தென்னிந்தியாவில் தான் அந்த மொழி வளர்ச்சி அடையுது. எல்லா மொழியுமே திராவிட மொழி. அப்போ தான் இங்கே திராவிட மொழிங்கிறது இப்போ நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறோம் திராவிட மொழின்னு.
அது வந்து கூட ஒரு பாப்பான் தான் சொல்லியிருக்கான், இந்த 7ஆம் நூற்றாண்டிலேயே இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சரி இருந்துச்சு. ஐயா, ஆனா கோச்சுக்காதீங்க, இங்க பாருங்க, சங்க இலக்கியங்கள் இருக்குது, கிமு இருக்குது, கிபியிலேருந்து இருக்குது. உங்களுக்கு அது பிற்பாடு வந்து இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, 8 பாட்டு 10 தொகைகளும் ஏகப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் எந்த பார்ப்பனர் பள்ளியில் வந்து படித்து யார் வந்தாங்க? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவரு நம்ம சாவுசா சாமிநாத ஐயர் விவேசாவுக்கு அப்புறம் அவர் தான் இந்த இதுகளை எல்லாம் கொண்டுட்டு வந்தாரு. நீங்க அவரு எல்லாமே ஏட்டுல தான் இருந்தது. நான் என்னன்னா அவங்க எங்க படிச்சாங்க, யார் கத்து கொடுத்தது, எந்த ஆரியர் வந்து கத்து கொடுத்தாங்க, இந்த பிராமணர் அவங்கதான் எல்லாமே எந்த திராவிட நாட்டு பள்ளியில அவங்க படிச்சாங்க? அண்ணாச்சி எல்லாமே குருகுல கல்வி கத்துக்கிட்டவங்க தான். இல்ல நான் சொல்றது திராவிட நாட்டுல எந்த பார்ப்பனர் திண்ணை பள்ளியில இவங்க எல்லாம் படிச்சாங்க சொல்லுங்க. அவையார் சொல்லி கொடுத்தது. இந்த மண் வந்து தமிழ் மண், இந்த மொழி வந்து திராவிடத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை, தனித்த தமிழ் இது. நீங்கள் இப்படிலாம் ஒரு கதை ஒன்றும் ஓட்டிக்கிட்டே வரீங்களா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, திராவிடம்ன்ற ஒரு ஏமாற்று மோசடி இந்த மாதிரியான வித்தையை வச்சுன்னு பண்றீங்கல்ல, இதுக்கு தான் வந்து இங்க பாருங்க கடுமையா நான் இதை எதுக்குறேன். நீங்க வந்து திராவிட மோசடி இல்ல, திராவிடத்தை மோசடின்னு சொன்னா மோசடி பக்கா மோசடி பாருங்க, பக்கா ஜாதி ஒழிச்சுதான் சொல்றீங்க பாருங்க. நான் உங்க வழிக்கே வரேன், ஜாதியை ஒழிச்சிட்டோம் நாங்க சொல்லல, ஜாதி இருக்கு சொல்லிட்டீங்க, நீங்க நொறுக்கிக்கிட்டே இருக்கோம், நொறுக்கிக்கிட்டே இருக்கு, அடிக்க வளர்ந்து. இப்ப என்னையவே வச்சுக்கோங்க, நானே நாயுடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான், அப்படியே வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும். அதாவது ஈசல் புத்து மாதிரி. அண்ணாச்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஈசல் வந்து எப்படி புத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி இந்த ஜாதி அமைப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஜாதிகள் அமைப்புகளை வந்து அதை பார்க்கணும்னா வருவாயின் அடிப்படையில வேலை வாய்ப்பு கல்விங்கிறத இந்த நாட்டுல என்னைக்கு ரெகுலரைஸ் சட்டம் போடுறோமோ அன்றைக்கு தான் இந்த ஜாதி வந்து இது வரைக்கும் ஒரு 1/2 நூற்றாண்டுக்கு மேல யார் வந்து நீங்க தானே ஆண்டுகிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி நாங்க ஆண்டுகிட்டு இருந்தா கூட இதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இது எழுதிட்டாரு. சொல்ல வரல, 67க்கு பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சி தானே மாறி இப்ப நீங்க சொல்ற இந்த இதெல்லாம் அவங்க தானே மாத்தி இருக்கணும். ஏன் மாத்தல? தமிழ்நாடு மட்டும் எப்படி மாத்த இயலும்? இது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க முன்னாடி செய்திருக்கணும், பொருளாதாரத்துல மேல கொண்டு வரது நீங்க முன்னாடி செய்திருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் நாங்க முன்னணின்னு சொல்லிக்கிறோம்ல, எல்லாத்துலயும் நீங்க முன்னணியில இருக்கிறீங்களா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், திராவிடன்றது ஒரு ஏமாற்று வேலையை, அது ஒரு சீட்டிங், அது ஒன்றும் இல்லாது, அது ஒரு குப்பை அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க இல்லைன்னு மறுக்கணும். நீங்க குப்பைன்னு சொன்னீங்கன்னா அதை தீய வச்சு கொளுத்திட்டு போங்க. அதை என்னது குப்பைன்னு இருக்கீங்க? நீங்க சொல்றதுதான் குப்பைத்தனமா இருக்கே தவிர உண்மைக்கு புறம்பான செயலை யார் ஒருவர் பேசுறாங்களோ அவங்க குப்பை பேச்சாளர் தான். புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். என்ன ஆதாரம்? என்ன சிவக சிந்தாமணியும் அதெல்லாம் வந்து ஏங்க ஒரு ஐயரு அவன் தான் இதெல்லாத்தையும் ஏட்டுல இருந்ததை இதுகளெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்கான். அதையே வந்து நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில இருந்துச்சு, அது தொகுக்கிறார். அது ஒண்ணு உழைப்பு அது இல்ல. அதுக்கு முன்னாடி எழுதியவர்கள் இவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, இது வந்து நீ ஏற்க முடியாதுன்னா கால்டுவெல் எப்போ சொல்லிட்டு போனது வச்சு காடுவெல்ல விடுங்க. காடுவெல்ல 1886ல சொன்னதுக்கும் அதுக்கு முன்னாடி ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய இது விஷயம் இல்ல. ரெட்டமலை சீனிவாசனுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணணும்? அண்ணாவை மாதிரி எல்லா இடத்துலயும் செலவு வச்சிருக்கணுமா? இந்த கிளாம்பாக்கம் பேரு இருங்க, கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு நவீன சுடுகாடு வேணாம், கலைஞர் நூற்றாண்டு நவீன பூங்கா அப்படின்னு வைக்கிறீங்களா எல்லாத்துக்கும்? ஏன் ரெட்டமலை சீனிவாசன் பேர் வச்சா குறைஞ்சி போயிடுதா? அண்ணாச்சி ரெட்டமலை சீனிவாசன் எங்க கட்சியில இல்லையே. ஏன் கட்சியில இல்ல? அவரு சாதி ஒழிப்பு முன்னெடுத்தி தளபதி, மாமனிதர் தலைவர். ஏன் நீங்க பாருங்க அவருக்கு பேரை நீங்க அங்க இருந்து எடுத்தீங்களா இல்லையா? திராவிட பேர் பாருங்க அங்க இருந்து நாங்க எடுக்கலாம். அப்புறம் இல்ல நீங்க அதான் வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. அதுவா யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் சொல்றேன் கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே திராவிடங்கிற சொல்லுங்க சொல்லாடல் இருக்கு, நான் இப்ப ரெக்கார்ட் தர்றேன், அதிகாரப்பூர்வமா புத்தகங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த திராவிட நாடு எங்க இருந்துச்சு? தென்னிந்தியா தான் திராவிட நாடு. இல்லையா? அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்க எங்க பாருங்க, நான் வந்து ஹிஸ்டரி படிச்சவன். இப்படிதான் இருந்தது. இதுல வந்து திராவிட நாடுன்னு எங்க இருந்துச்சு? இங்க பாருங்க, சேர சோழ மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்கள்னா சேரர், சோழர், பாண்டியர் எல்லாம் மட்டும் இல்லாம நிறைய குறுநில நாடுகளும் இருந்தது. ஆமா, சம்பூராயிரம் 120 நாடுகள் வந்து திராவிட நாடு இருந்துச்சு. இது அது எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? இங்க பாருங்க,
திராவிட மொழி குடும்பம். ம். நான் சொல்றது நீங்க அப்படின்னு எங்கேயும் இது புரிஞ்சுக்கோங்க. வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லையே. நீங்க நீங்க தான் யாரு உருட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, திராவிட மொழி திராவிட மொழி குடும்பங்கிறது 5 மொழிகள் கொண்ட மொழி. தாய்மொழி தமிழ். தமிழ்ல இருந்து வந்த குழந்தைகள் நாங்க. எங்களுக்கு அதுல பங்கு தமிழ்ல இருக்கு. இருந்து வந்தது உங்களுக்கு பங்கு இருக்குது இல்லன்னு நான் மறுக்கல. அவ்வளவுதான். ஒத்துக்கிறீங்க. அதோட நல்ல விஷயம். நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிக்கிறோம். ஆனா அவ்வளவுதான். அந்த திராவிடம் சொல்லாதீங்க. திராவிட மொழி தமிழ் மொழியிலிருந்து நாங்கள் பிறந்தோம்னு சொல்லு. ஏங்க அப்புறம் என்ன திராவிடங்கிற வார்த்தைக்கு ஏங்க தாங்க இங்க அர்த்தம். தமிழ் மொழி இருக்குது, ஆமா கன்னட மொழி இருக்குது, ஆமா. தெலுங்கு மொழி இருக்குது, மலையாள மொழி, எல்லா மொழியும் இருக்குது இல்ல. இதை விட்டு அப்புறம் நான் திராவிட மொழின்னு எங்க இருக்குது வந்து சொல்றேன்னு தான் நான் கேட்கறேன் சார். இதுக்கு பேர் தான் சார் திராவிடியம். இதுக்கு பேர் தான் சார் வந்து ஏமாத்துறது, சீட்டிங்ன்றது. புரியுது இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, ஆ. நீங்க ஒரு ஊடகவியலாளர். என்னை காட்டிலும் கிட்டத்தட்ட பல பத்திரிகைகளில் நீங்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு காலமாக தான் வெளியில் பேசவே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த மாதிரி பேசலாம் கணக்கு இல்லையா? கொஞ்சம் நெஞ்சமா பேச்சா பேசி அதெல்லாம் வேற. அதெல்லாம் வேற. அப்படி ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி சொல்றீங்க. இல்ல, இப்ப நான் பேசுறது வந்து நாங்க அதிகாரப்பூர்வமா லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில என்னென்னலாம் பேசினீங்க பேசுறோம் சார். இன்றைக்கு இங்க பாருங்க, இன்றைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா எல்லா ரெக்கார்டோட நான் பேசுறேன். நான் பேசுறதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. சரிங்களா? ஆகையினால இன்றைக்கு வந்து சரித்திரங்களை நான் வந்து திருப்பி பார்க்குறேன். நீங்கள் சரித்திரங்களை மட்டும்தான் படிக்கிறீங்க. நான் சரித்திரத்தில் திருப்பி பார்க்குறேன். அந்த சரித்திரம் தோன்றிய காலம், அப்போ இருந்த மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் நான் தோண்டி துருவி திரும்ப படிக்கிறேன், திரும்ப பார்க்குறேன். ஆகையினால தான் இது திராவிடம் என்ற சொல் வந்து இந்த மொழி குடும்பத்தை தான் சேருமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன இது திராவிடம் சொல்றது உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. எங்களுக்கு இழப்பு இருக்கு, அதனால தான் மறுக்கிறோம். எந்த வழியில இழப்பு இருக்கு சொல்லுங்க. தமிழ் மொழி குடும்பம்னு சொல்லிட்டு போ, உங்களுக்கு என்ன இழப்பு இருக்குது சார்? இங்க பாருங்க, நாங்க வச்ச பேரை நீங்க ஏன் மாத்தணும்னு நீங்க வச்ச எங்க எப்ப நீங்க வச்சீங்க? தமிழ்நாடு பேர் வச்சதே நாங்க தாங்க. இங்க பாருங்க, மனோன்மணியம் சுந்தரனார் வந்து போராடினாரு சரிங்களா? சங்கரலிங்கனார் போராடினாரு. இவங்க போராட்டத்துக்கு எல்லாம் வந்து அன்றைய காங்கிரஸ் அரசு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, சரி சாய்க்கல. பேரறிஞர் அண்ணா தான் வந்து 68ல வந்து தமிழ்நாடுன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் தமிழ்நாடுன்னே பேர் சூட்டுறோம். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படின்ற அரசியல் நாங்க தான் பண்ணிட்டு இருந்தோம். அத சொல்லி நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்க. பாருங்க, பேர்ல நீங்க உள்ள நுழைஞ்சிக்கிட்டு தமிழ்ன்ற பேரை போத்திக்கிட்டு தமிழ்நாடுங்கிறது அதிகாரமற்ற அதிகாரம். பாருங்க, அவரு பாரதி பாடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பாடி. ஒண்ணு இல்ல, நீங்க ஆந்திராவுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்கல்ல? ஆமா. உள்ள நுழையிறப்ப இலையில பிரம்மாண்டமான பூங்கா, பெரிய சிலை பொட்டி ஐயா ஸ்ரீராமன் இருக்குதா இல்ல? ஆமா. எதுக்கு வச்சுங்க அவருக்கு? அவரு வந்து தனி ஆந்திரா வேணும், ஆந்திர பிரதேஷ் வேணும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரு. 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரு. அதனால அவருக்கு வந்து பொட்டி ஸ்ரீராமுலு கேட்டுக்கிட்டதுக்கு எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. நேரு காலத்துல சரி வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? கரெக்ட், எல்லாம் ஓகே. அவருக்கு வணங்குறீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல? கொண்டாடுறோமா? பின்ன அவரு முதன்மையான தலைவர், அவரை தாங்க போற்றப்படுறாருங்க. இங்க வந்து சங்கரலிங்கனார் இருந்தார்ல, உங்க கூட்டம் என்ன பண்ணிருக்கீங்க? அவருக்கு செலவு வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? ஏன் இல்ல, எங்க வச்சிருக்கீங்க? இருக்கு சார். எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு ஏங்க மெரினால வச்சா குறைஞ்சிருதா உங்களுக்கு? சுளுக்கு வந்துருது சார். மெரினால தான் சார் வச்சோம். வச்ச சரியா கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும் கோர்ட்ல, எங்களுக்கு மட்டும் கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு மட்டும் கோர்ட் இடம் கொடுத்து வைக்க சொல்லுது இல்ல? நாங்க வச்சது மெரினால தான் வச்சோம். கோர்ட்ல எல்லா சிலைகளும் அப்புறப்படுத்த சொல்லிட்டான். அப்ப அப்புறப்படுத்தி அதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க நல்ல இடங்கள். சரி, மெரினால இல்லைனாக்கா மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில வைங்க, பிரமாதமா ஒன்றும் வைங்க சார். நீங்க தலைமை செயலகத்துல வைங்க, பெருசா முதன்மையா இருந்துட்டு போகட்டும். தலைமை செயலகம் எங்க இருக்கு? தலைமை செயலகத்துக்கு முன்னாடி வைங்க சார். அங்க பார்க் வச்சிருந்தீங்கல்ல இன்னைக்கு, அப்ப குடிசைகள்லாம் இருந்தது எடுத்துட்டீங்க உங்க ஆட்சியில. ஏத்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அது என்ன கார் பார்க்கிங்கா இருக்கு? இப்போ கார் பார்க்கிங்க வைங்க, பிரம்மாண்டமா ஒரு சிலையை வச்சு விடுங்க. என்ன சிரிப்பு என்ன உங்களுக்கு இதுல வந்து? அரசியல் பண்றீங்க இப்பதான் நீங்க வந்து ஒரு அரசியல் பண்ண பாக்குறீங்க இல்ல? உங்க அரசியல் தான் இங்க எடுபடாதுங்க. நீங்க வந்து என்ன பேசுறீங்க? நீங்க அவருக்கு செலவைக்கல, இவருக்கு செலவைக்கல, அவருக்கு மணிமண்டம் கட்டல, இவருக்கு மணிமண்டம் கட்டல அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு அதாவது எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யத்தான் வேணும். யாரையும் நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அது என்னுடைய ஆட்சி அமையும் காலத்துல நான் பண்ணி தர்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க ஆட்சி அமைக்கிறப்ப கண்டிப்பா ஆட்சி. தமிழ்நாடு நாயுடு பேரவை
அரசியல் அதிகாரம் பெற்று அவங்க உட்கார தமிழ்நாடு நாயுடு பேரவை வராது, தமிழ்நாடு நாயுடு பேரவை இருக்காது. நான் அரசியல்ல அங்கம் வைப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னுடைய வயது காலத்துல நான் வைப்பேன். அப்போ வந்து அதாவது முன்னாள் மறைக்கப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒரு பெரிய கட்டடம் கட்டி அரண்மனை மாதிரி கட்டி அவங்களுக்கெல்லாம் சிலையை வச்சு பார் இவரெல்லாம் இந்த இதுக்காக போராடினார்னு சிலைக்கு கீழே எழுதி நல்லா பண்ணுவோம். நல்லது, நல்லபடியா பண்ணுங்கன்னாச்சு. கடைசியா ஒரு கேள்வி, உதயநிதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சீமான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அவர் பேர் தானே வைக்கணும் அப்படின்னு பேருக்கிறப்ப உதயநிதி சொல்றாரு, வேற யார் பேரை வைப்பாங்க, வேற யார் பேரை வைக்கணும், எப்போ வேற யார் பேரை வைப்பாங்க அப்படின்ட்டு போறாரு 3 முறை. ஆமா சார், ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஆட்சியில இருக்கவங்களுடைய பேரை வைப்பாங்களா, ஆட்சியில் இல்லாதவங்க பேரை வைப்பாங்களா? உங்க பேரையும் என் பேரையுமா கொண்டு வைப்பாங்க? அவங்க ஆட்சியில இருக்கு, அவங்க தாத்தா பேரை வைக்கிறாங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் பேரை வைக்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பட்டுக்குச்சு, இதுல தொக்கிக்கிருச்சு? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? பணத்துல யாரு வீட்டு பணங்க? மக்களுடைய பணம் தான். காசு எடுத்து நீங்க வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, யாரு வீட்டு பணமா இருந்தா என்ன? அரசு எங்களுடைய அரசு, தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு பூங்கா, அரசு பேருந்து நிலையம்னு வச்சுட்டு போகாதுன்னு உங்க பேர் சார். இங்க பாருங்க, அரசு பேர்ல வச்சா என்ன, இல்ல கலைஞர் நூற்றாண்டு அதுக்கு என்ன சார்? மத்த தலைவர்கள் பேர் இல்லையா? சரி, உங்க இவர் இருக்கிறார்ல பேராசிரியர் அன்பழகன் பேரை வையம் பெருசா அந்த கிளம்ப. அன்பழகனுக்கு நாங்க அந்த கல்வித்துறைக்கு வச்சிருக்கோமே, பாக்கலையா நீங்க? அங்க ஒரு செலவு வச்சிருக்கோம், முடிச்சிட்டீங்கல்ல? ஆமா, பாத்தீங்களா இல்லையா? பள்ளி கல்வி பாத்தீங்களா? செலவு வச்சு முடிச்சிட்டீங்கல்ல? ஆமா. இந்த கிளம்பாக்கத்துக்கு அவர் பேரை மாத்தி விடுங்களா? எதுக்கு? ஏன்னா அவர் தலைவர் தானே சார், தலைவர் தான் சார். இங்க பாருங்க, முக்கிய தலைவர்கள் ஒருத்தர். அப்படி இல்ல, தலைமை என்பது ஒரே ஒருத்தர் தான். கட்சியினுடைய தலைவரா 30 ஆண்டு காலம் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய புகழுக்கு தான் பாடுவோம் நாங்க. அதுக்கு அடுத்து பேராசிரியர் 2ஆம் கட்ட தலைவர் தான். அவங்களை எல்லாம் நாங்க கையில எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு தலைமை கணக்குல வச்சுக்க மாட்டோம். இப்ப நாங்க அவரை வச்சுக்கிட்டோம், அடுத்து அண்ணாவை வச்சோம், அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை வச்சோம், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை வைப்போம், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை வைப்போம், அதுக்கப்புறம் இன்பநிதியை வைப்போம், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குழந்தை வருதோ அந்த குழந்தைய வைப்போம். அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? கரெக்ட் தான். இது எங்களுடைய கட்சி, எங்க கட்சி, எங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கட்சி. எங்களுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. பாதி பேர் டாஸ்மார்க்ல வந்து மயக்கத்துல வச்சுட்டோம், பாதி பேர் வந்து சினிமா முகத்தில் வச்சுட்டோம். எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. நீங்கள் பாட்டுன்னு வந்துட்டு சொன்னீங்கல்ல, 6 தலைமுறை தாண்டி எத்தனாவது சொன்னீங்க? சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க உங்க தலைவர் பேரை நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. இங்க மயக்கத்துல இருப்பான், ஒன்னும் கேட்க மாட்டான், காலம் மாறாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இருக்கட்டும். இப்போ கடைசியா இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த கஸ்தூரிக்கு எதிராக ஒரு பேர் சொன்னீங்கல்ல, நடிகை கஸ்தூரிக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்னு யாரெல்லாம் பேசுனாங்க உங்ககிட்ட? இது வேணாச்சு, அவரு சேகர் பாபு பேசினாரு, இன்னும் ஒரு 2 அமைச்சர்கள் பேசினாங்க, அவ்வளவுதான். 3 அமைச்சர்கள் பேசினாங்க. அப்புறம் எல்லா இதுலேருந்தும் உங்களுக்கு பெரிய அளவில் வந்தது. அதுக்கு உடனே ஒரு தெலுங்குன்றதை பேசினது, அந்த அம்மா பேசின வார்த்தை டங் ஸ்லிப்பாகி தப்பாச்சு. கரெக்டு, தப்பு பேசுனது இல்லைன்னு நம்ம மறுக்கலை, நியாயப்படுத்தலை, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மற்ற இவ்வளோ பேர் கொதிச்சு வந்து உடனே வந்து மியூசியம் இருக்காதீங்க, இருங்க. இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபம், இவ்வளோ ரோசம் வருது உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து ரெட்டியார் கொடுக்குறாரு, நாயுடு கொடுக்குறாரு, நாய்க்கர் வந்து எல்லாம் சேர்ந்து வந்து காமாட்சி நாயுடு பேரவை தலைவரை வந்து சொல்லி பேச வச்சு ஒரு அறிக்கை கூட விடாத, அடி போடு பார்க்கலான்றாங்கல்ல. எங்கள் மொழியை காட்டு முராண்டி மொழி 100 முறை சொல்லிட்டு போய்க்கிற மனுஷனை என்ன பண்ணுறது? இப்போ சொல்லுங்கள். உங்கள் மொழியை காட்டு முராண்டி மொழின்னா நீங்கள் கோபம் வருமா வராதா? நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை, ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவர் சார் எதுக்காக எந்ததுக்காக சொல்லிட்டு போங்க. சரி, அதே ஒரு காரணம் இருக்கு உன் மொழிக்கு, நான் சொல்றேன், ஒத்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னுடைய தாய்மொழி காட்டு முராண்டி மொழின்னு நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். நான் பேரை சொல்ல விரும்பல, அவனா அந்த சமூக மக்கள் வருத்தப்படுவாங்க. எனக்கு அந்த சமூகத்துல நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். நான் அதுன்னு சொல்லல, எந்த ஒரு மொழியுமே காட்டு முராண்டி மொழின்னு சொல்றது தாயை பழிச்சனை விட சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இங்கே கோபம் வந்தால் மட்டும் உங்களுக்கு அப்படியே துடிக்குது, எப்படி சொல்கிறீங்க? ஒரு வார்த்தை இந்த இனத்தை சொன்னோடனே எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு வந்துச்சு தொலைபேசி. அமைச்சரே பேசினார், உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உப்புக்கல்ல கூட தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க அந்த அமைச்சர், கரெக்டாக 5 பைசா கொடுத்துருக்க மாட்டாங்க, கரெக்டாக பணம் எதுவும் வாங்கியிருக்க மாட்டீங்க, கரெக்டாக எத்தனை மந்திரிங்க பட்டியலில் வந்துச்சா சொல்லிட்டீங்களா வெளிப்படையாக?
இதுக்கு மட்டும் நான் எழுதுகாரே இதுக்கு ஒரு அறிக்கை கொடு, விட்டுறாத அவளை அடிச்சு எப்படி கோர்ட்டில் நிறுத்து, கம்ப்ளைண்ட் கொடு, எல்லாம் பதறீங்கல்ல. இந்த மண்ணில் உட்காந்துன்னு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு என் மொழியை நீ காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிங்கிற உன்னை நான் என்ன பண்ணியிருக்கணும்னு மட்டும் பதில் சொல்லி முடியுங்க. உன் தாய்மொழியை நான் கொச்சப்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 1000 காரணம் இருக்கட்டும். அவர் சொன்ன எந்த காரணம் வேணாலும் எந்த காரணம் அவர் பேசும்போது இது சென்னை மாகாணம் புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசும்போது அன்னைக்கு சென்னை மாகாணத்துல தெலுங்கு இருந்தது, மலையாளம் இருந்தது, எல்லா மொழியும் இருந்தது. பின்ன அதை விட்டுட்டு இதை மட்டும் சொல்றீங்க. அவர் பேசுனது சென்னை மாகாணத்துல தான் இருக்கும்போது பேசுனாரு, தமிழ்நாடு ஆனதுக்கு அப்புறம் பேசல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழ்நாடு ஆனதுக்கு பிறகு 1968 வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. நான் குறிப்பில் எடுத்து காட்டுறேன். 68ல கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்துக்காக நான் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொன்ன உடனே கொதிச்சு போய் பெரியார் சொல்றாரு, இதுதான் பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்த லட்சணம், அது இந்த காட்டு முராணி மொழி நான் 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன்னு புகழ்பெற்ற வார்த்தை இன்ன வரைக்கும் அதுதான் இருக்குது. தேதி வாரியாக விடுதலையில் இருக்குது. நான் சொல்ல வர்றதுன்னா, அந்த காலகட்டம் சென்னை மாகாணத்துக்குள்ளன்னு சொல்கிறப்ப சென்னை மாகாணத்துக்குள்ளே அதிகமாக வேலையில் இருந்தது நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள், மலையாளிகள், செக்ரட்டரியில் இருந்தாங்க. கரெக்டு, வரலாறு படிச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கெல்லாம் சொல்லாத மொழி காட்டு மிராண்டி மொழின்னு தமிழுக்கு மட்டும் சொல்ல காரணம் என்ன? ஒரு மொழி துவசம் உங்ககிட்ட இருந்துச்சா இல்லையா? நீ இது காட்டு மிராண்டி மொழினா உன் மொழியை சொல்லியிருக்கணும், பக்கத்தில் இருக்கிற 3 மாநிலத்தை மொழியை சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? அதாவது இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவர்? ஒரு தந்தைங்கிறவர் அவர் ஒரு அன்பின் மிகுதியாக ஏன்டா அந்த காட்டு பயிலோட போய் சேர்ந்து சுத்துறைன்னு நம்ம வீட்டுகளில் சொல்றது இல்லையா? அது மாதிரி இது தமிழ்நாட்டுக்காரன் காட்டு பயிலா? அது மாதிரி ஒரு அதிகாரத்துல இருந்து இன்ன வரைக்கும் சுகமா அனுபவிச்சுட்டு சொத்து சேர்த்துன்னு வாழ்ந்துட்டு போறதுக்கு அனுமதிக்கிற தமிழ்நாட்டு காட்டு மிராண்டி இடம் தமிழ காட்டு மிராண்டி தான் அர்த்தம். நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது பெரியாரோட அவர் என்னைக்கு இறந்தாரோ அதோட போச்சு. அவர் இறந்து இது இப்ப எத்தனை காலம் ஆயிடுச்சு? சரி, அதுக்கு பிற்பாடு யாரும் பெரியார் நீங்க பேசுறது இல்லையா? பெரியார பத்தி பேசுறோங்கிறதுக்காக காட்டு பாசைன்னு சொல்லி யார் சொல்றா? நாங்க தமிழை தாய்மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம். தாய் எங்களுக்கு தமிழ் ஒரு தாய், தெலுங்கு ஒரு தாய்ன்னு சொல்லி அதுக்காக நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழுக்காகத்தான் தமிழ்நாடு நாயுடு பேரவைன்னு தமிழ்ல தான் எழுதிட்டு இருக்கேனே தவிர தெலுங்குல எழுதல. புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி இப்ப ஒரு குதர்க்கமான கேள்விகளே, ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஏதோ உங்க மனசுக்குள்ள ஏதோ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இல்ல உங்களுக்கு தெளிவா இருக்கிற இல்ல நீங்க தெளிவு நீங்க சொல்றீங்க, இல்ல நீங்க தெளிவா இருக்கிறது மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க தெளிவா இல்ல. எல்லா மொழியும் இருக்குது, ஒரு மொழியை மட்டும் ஏன் சொன்னாருனாக்கா அது ஒரு தந்தை பாசத்துல காட்டு மிராண்டி பையனா திட்ட மாட்டாங்களான்றீங்க. ஆமா, தந்தைக்கு இந்த ஒரு மொழி மேலதான் கோவம் வரணுமா? இவன் மட்டும் தான் காட்டு மிராண்டி. யாரு தந்தை எந்த மொழியை நான் எங்களை பத்தி அவர் பேசல சார். அவர் பேசுனது தமிழ்ல தான் பேசிட்டு சார். என்னைக்காவது அவர் தெலுங்குல எந்த மேடையிலாவது பேசினாரா? அவருடைய பத்திரிகையில என்னைக்காவது தெலுங்குல எழுதினாரா, இல்ல கன்னடத்துல எழுதினாரா, இல்ல மலையாளத்துல எழுதினாரா? அவர் தமிழ் தான் மூச்சு இருக்கவரை தமிழ் தான் சொன்னாரு, தமிழ்ல தான் பேசினாரு, தமிழ்ல தான் புத்தகம் போட்டாரு, தமிழ்ல தான் பத்திரிகை. கிட்டத்தட்ட 56 வரைக்கும் திராவிட நாடுன்னு ஒண்ணு கேட்டுன்னு இருந்தீங்களா? அதெல்லாம் என்னது? அதனால என்ன? தமிழ் பத்தியே பேசலையே. தமிழ் இருங்க, எதுக்கு தமிழ்? பெரியார் தான் கேட்டாரு, திராவிட நாடு கேட்டது பெரியார் கேட்டாரு, அண்ணா கேட்டது தனித்தமிழ் நாடு கேட்டாரு. நாங்க பெரியாரை விட்டு 1949 வெளியில வந்துட்டோம். புரிஞ்சுக்கோங்க. அவர் ஓட்டு அரசியல் வேண்டான்னு சொன்னதுனால நாங்க ஓட்டு அரசியல் வேண்டும் நாங்க வெளியில வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத அதுக்காக பெத்த தாப்பனை நாங்க மறந்துட இயலுமா? பெத்த நாட்டையும் பெத்த தாயையும் மறக்கிறவன் எவனும் விளங்குனதாக சரித்திரம் இல்லைங்க. அந்த பெத்த நாட்டு பெத்த தாய்மொழியும் காட்டு மிராண்டி மொழி. அவர் ஒரு கண்டிப்புல ஒரு தந்தை சில கண்டிப்புல சில பேர் பேசும்போது அதுக்கு பதில் சொன்னதை இதை நீங்க இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க இதை சீன் பண்றீங்க. இந்த சீன் எல்லாம் செல்லாது. உங்க விடுதலை ஏட்டுல சீனா போட்டு வச்சு விடுதலை ஏட்டுல எழுதுன என்ன, தாமரை பட்டயம் போட்டா என்ன சார்? அன்பின் மிகுதியில ஒருத்தரை திட்டக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தையை அன்பின் மிகுதியா தெலுங்குல வரல, மலையாளத்துல வரல. அவங்க பாருங்க, அவங்கள அவர் பெரிதா எடுத்துக்கிடல. புரிஞ்சுக்கோங்க. தெலுங்கையோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ அவர் பெருசா எடுத்துக்கல. தமிழ்நாடு தமிழ் மக்களை தான் அவர் நேசிச்சாரு. அதுக்காகத்தான் தமிழை திட்டாரு. மொழி பேர்ல மாநிலம் கேட்பானா? பொட்டி ஸ்ரீராமுலு மொழி பேர்ல தானே மாநிலம் கேட்டார். தெலுங்கு எங்களுக்கு, தெலுங்கு மொழி பேசக்கூடிய எங்களுக்கு தெலுங்கு மாநிலம் வேணும் கேட்டாரா இல்லையா? கேட்டார். மொழி பேர்ல கேட்டார்ல. கரெக்டு தானே? கரெக்டு தான். 100க்கு 100 கரெக்டு. பெரியார் சொல்றாரு, எவனாவது மொழி பேர்ல மாநிலம் கேட்பானான்னு எழுதியிருக்கிறாரு. காட்டுட்டா?
அப்போ தமிழ் மொழியில் தமிழ் மாநிலம் வேணும்னு தனி மாநிலம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மொழி பேரில் ஏன்னா முட்டா பசங்க மாநிலம் கேட்பானா, சாதி பேரில் கேட்கலாம், மதத்தின் பேரில் கேட்கலாம்னு எழுதியிருக்கிறாரு. அங்க இருங்க, உங்களுக்கு தெலுங்குக்கு சொல்லல, தமிழுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க பேசுனதால நான் இதெல்லாம் பேசுறேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். இங்க பாருங்க, பெரியார் அவர் வாழ்ந்த நூற்றாண்டு, அவர் வாழ்ந்த பிறந்த காலம் என்ன, அவர் வாழ்ந்த நாட்கள் என்ன, அவருக்கு இருந்த கல்வி அறிவு என்ன, நீங்க அந்த நேரத்துல அதுதான் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ மக்கள் இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றத்தை நோக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே. எல்லாம் சாதி உடலையா சார்? சாதிய உடலைன்னா நீங்க ஓபிசியை விடுங்க, பிசியை விடுங்க, அதுக்கப்புறம் எஸ்சியை விடுங்க. இதெல்லாம் விட்டா தானே அது ஜாதி விட முடியும். இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு நான் எனக்கு வேலை வேணும்னா எனக்கு ஓபிசி வேணும், எனக்கு வேலை வேணும்னா பேக்வேர்டு வேணும், அது வேணும், இது வேணும், கழுதை வேணும், கத்திரிக்காய் வேணும், குதிரை வேணும், யானை வேணும்னு கேட்க தெரியுது. முதல் ஜாதியில விட்டு தொலைக்கணுமா? இதெல்லாம் விட்டு தொலைங்க. வச்சுக்கிட்டே பெரியார் சாதி ஒழிச்சார்னு பேசுறது பாருங்க, இது நம்ம பண்ண இயலாது. பார்லிமெண்ட்ல தீர்மானங்கள் போட்டு தான் இதை செய்ய இயலும். பார்லிமெண்ட்ல தீர்மானம் போடணும். இப்ப இருக்க இந்த பார்ப்பனருடைய அரசு பண்ணாது. சொல்லல, பார்ப்பன அரசு பண்ணாது. நீங்க அதிகாரத்துல இருக்கிற இத்தனை வருஷமா நீங்களும் பண்ணல. ஆனா சாதியை ஒழிச்சுன்னு சொல்லி பெரியார் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்ற. பெரியார் பேரை சொல்லி நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, அவர் பேரை சொல்லி ஏமாத்தலாம். நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது? யார் வீட்டுல திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டோம் சொல்லுங்க? தமிழ சோத்துலதான் தமிழ சோத்துல மண்ணள்ளி போடல, தமிழனை வாழ வச்சதே நாங்க தான். நீங்க ஆமா, எங்க அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. 1967 அப்புறம் நாங்களும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, எல்லாமே திராவிடம் தான். எங்களுடைய நாடு, எங்களுடைய மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். திராவிட ஆட்சியில உங்க சொத்து முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்குது? 40 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட மாடல் இப்ப அதிகாரத்துல உட்காந்துருவங்க சொத்து எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? ரெண்டு கணக்கு போடுங்க கொஞ்சம். ஏங்க, அன்றைக்கே ஒரு 1952லயே சொந்தமா கார் வாங்கி ஓட்டுன ஒரு கலைஞர். சொத்து எவ்வளவு இருந்துச்சு? யாரு சொத்து? எங்க சொத்து என்னாச்சு? பேசுங்க. உங்க சொத்து கோடியில வச்சிருந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு 60 கோடி கணக்கு கிட்ட மேல இருக்கும். நிறைய ஒயிட்ல நான் சொல்றது பிளாக்ல எவ்வளவு வச்சிருந்தீங்கன்னு தெரியாது, எல்லாம் விட்டுட்டீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல கணக்கு பார்த்துட்டு இருந்தோம், 78 கோடி 78 கோடி இன்னைக்கு இல்ல, ஒண்ணு இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லாம இல்ல நச்சு, நான் மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதான் மானத்தோட நீங்க வாழுறீங்க. சரி, உங்க சொத்து மானத்தோட வாழ்ந்ததால ஜீரோல நிக்குது, அங்க சொத்து எவ்வளவு ஏறிட்டு இருக்குது. இதுக்கு என்ன அந்த பேச்சு? நீங்க ஒரு விஷயம் புரியுங்க, நான் யாருகிட்டையும் கைவிட்டு வாங்கல, யாருகிட்டையும் போய் நிக்கல. இந்த நிமிடம் வரை இதே பேரறிஞர் அண்ணா சரி, கலைஞர் கூட ஒரு முறை நெல்லிக்குப்பம் இடைத்தேர்தல்ல ஆற்காடு வீராசாமியை பார்த்து, நாயுடு போறாரு, அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பியான்னாரு. எனக்கு வேண்டாங்க என்ன. ஏன் அப்படின்னாரு. எனக்கு அங்கே போனால் எல்லாமே தங்குறதுக்கு எங்கள் லாட்ஜ் இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க லாட்ஜ் இருக்குது, பெட்ரோல் பங்கு எங்கள் சொந்தக்காரன் பெட்ரோல் பங்கு இருக்குது, டீசலை போட போகிறோம், என்ன ஒரு 5 வண்டி போகிறோம், நாங்கள் ஒரு 50 பேர் அங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி இருக்குது, உங்கள் கட்சியிலேருந்து எங்களுக்கு எதுவும் வேண்டான்ட்டு தான் போனோம். அங்கே போன உடனே இதே இப்போ இருக்க இவர் தான் இவர் துரைமுருகன், அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். கடலூர் மந்திரி இருக்கார் இல்லையா, இப்போ விவசாயத்துறை அமைச்சராக பன்னீர்செல்வம் சரி, அவர் தான் அப்போ அமைச்சராகவும் இருக்கார். அவரும் இவரும் சேர்ந்து நீங்கள் பெட்ரோலாவது போட்டுக்கு டீசலாவது போட்டுக்கோங்கன்னாங்க. எங்களுக்கு வேண்டாங்க. அதெல்லாம் சரி, அது உங்கள் பழக்கம், அதெல்லாம் சொல்ல வரல. திராவிடத்தின் பேரில் நன்றி வணக்கம் அதான் சொல்லி முடிக்கிறதா இருக்கு. சரி, ரொம்ப வணக்கம்.